Hello friends, வணக்கம் and welcome back to Critics Mode. இன்னைக்கு நம்ம எந்த மூவியோட ரிவ்யூ பார்க்க போறோம்னு கேட்டீங்கன்னா ஜாரன் 2025ல மராத்தில ரிலீஸ் ஆயிருக்க சைக்காலஜிக்கல் ஹாரர் த்ரில்லர் டிராமா மூவி. ரிஷிகேஷ் குப்தா தான் இந்த படத்தை டைரக்ட் பண்ணியிருக்காரு. சிம்பிளான ஒன் லைன் ஸ்டோரி. என்னன்னு கேட்டீங்கன்னா, கிராமத்துல ஒரு வீட்டுல இருக்கக்கூடிய சூனியக்கார கிளவி ஓனர் வீட்டுல சாபம் வச்சுட்டு போயிடுறாங்க. அந்த வீட்டுல வளரக்கூடிய நம்ம கதையோட ஹீரோயின் வளர்ந்து கல்யாணம் பண்ணி புள்ளக்குட்டியோட சந்தோஷமான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துகிட்டு இருக்கும் போது புருஷன் காணாம போயிடுறான். நம்ம கதையோட ஹீரோயின் அப்பா அம்மா பேச்சை கேட்டு சொத்தை வித்தலான்னு சொல்லி சொந்த ஊருக்கு பொண்ணோட திரும்ப வராங்க. அங்க நடக்கக்கூடிய அமானுஷ்யமான சம்பவங்களை அட்டகாசமான ஒரு சைக்காலஜிக்கல் ஹாரர் த்ரில்லர் டிராமாவா பிரசென்ட் பண்ணி கிளைமேக்ஸ்ல ட்விஸ்ட் கொடுத்து யோசிக்க முடியாத அளவுக்கு சம்பவம் பண்ணி தான் இந்த படத்தை நிறைச்சு எடுத்து வச்சிருக்காங்க. ஸ்லோ பன் த்ரில்லர் டிராமா. மராத்தி மூவி மலையாள மூவியோட பயங்கரமா ஸ்லோவா இருக்குங்கிறது கண்டிப்பா இந்த படம் பார்க்கும் நீங்களே நோட் பண்ணுவீங்க. பெர்ஃபார்மன்ஸை பொறுத்த வரைக்கும் எல்லாருமே பிரிச்சு மேய்ஞ்சி பர்ஃபெக்டா நடிச்சிருந்தாலும் நம்ம கதையோட ஹீரோயின் தான் ஒட்டுமொத்த கதையுமே நரேட் பண்ணி கொண்டு போயிருக்காங்க. ராதாவா பயங்கர கஷ்டப்படுறதை தாண்டி பொண்ணுக்காக என்னென்ன விஷயம் பண்றாங்க, இதுல இருந்து அவங்க எப்படி மீண்டு வந்தாங்கிறதே அட்டகாசமான ஒரு மோட்டிவேஷனல் டிராமா ஸ்டைல பல விஷயத்தை இன்க்ளூட் பண்ணி தான் பிரசென்ட் பண்ணியிருந்தாங்க. அவங்களோட கேரக்டரைசேஷன் நோட்டபிளா சூப்பரா இருந்துச்சு. பயங்கர ஃபெமினிஸ்டிக்கா தான் பிரசென்ட் பண்ணி வச்சிருக்காங்க. இந்த 90s 80sல நடக்கிற மாதிரியான டிராமாங்கிறதுனால பிளாக் மேஜிக்கை பத்தின ஸ்டோரி கூடவே ஸ்கிரீன் பிளேல நிறைய ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் நிறைச்சு நீங்க ப்ரிடிக்ட் பண்ற பல விஷயத்த அன்எக்ஸ்பெக்டட் ட்விஸ்ட்டை வச்சு ஈஸியா பிரேக் பண்ணி ரொம்ப பயங்கரமான சம்பவத்தை ஈஸியா ஃபார்வர்ட் பண்ணி காமிச்சிருவாங்கிறத இந்த படம் பார்க்கும்போது உங்களால புரிஞ்சுக்க முடியும். டெக்னிக்கலா சூப்பரான மூவி தான். பேக்ரவுண்ட் ஸ்கோரிங் சிம்லர் சொல்லி எல்லாத்தையும் பார்த்து பர்ஃபெக்டா எடுத்திருந்தாலும் படம் இன்னும் பெட்டரான குவாலிட்டி ப்ரொடக்ஷன்ல இருந்திருந்தா நல்லா இருந்திருக்கும் ஒரு சில இடத்துல கண்டிப்பா நீங்களே ஃபீல் பண்ணுவீங்க. எமோஷனல் டிராமா மட்டும் ஆன் அண்ட் ஆஃபா படத்துல பல இடத்துல அடி வாங்கினாலும் ஜம்ஸ்கேரி சீன்ஸ் அண்ட் ஹாரர் எலிமெண்ட் மட்டும் தான் படத்தை காப்பாத்தி கொடுத்துருக்கு. படத்துல பல ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் இருந்து கிளைமேக்ஸ்க்காக பார்த்து என்ஜாய் பண்ற மாதிரியான தரமான த்ரில்லர் படமா இருந்தாலும் இந்த ஸ்லோனஸ் அக்செப்டபிளே பண்ணிக்க முடியலன்னு கண்டிப்பா நீங்களும் யோசிப்பீங்க. இந்த ஸ்லோனஸ் அக்செப்ட் பண்ணிக்கிற மாதிரியான மைண்ட் செட்ல இருந்தா இந்த படத்தை பாருங்க தான் நான் உங்களுக்கு சஜஸ்ட் பண்றேன். இந்த வருஷம் ரிலீஸ் ஆன மராத்தி த்ரில்லர் மூவில ஒன் ஆஃப் தி பெஸ்ட் சைக்காலஜிக்கல் ஹாரர் த்ரில்லர் டிராமான்னு பேர் வாங்கின ஒரு படம் தான் இந்த ஜாரன். இந்த மூவிக்கு நம்ம தரக்கூடிய ரேட்டிங் எல்லோன்னு கேட்டீங்கன்னா 7 out of 10. படத்துல நோட்டபிளான நிறைய ஃபிளாஸ் இருந்தாலும் ஃப்ளோ எந்த இடத்துல அஃபெக்ட் பண்ணலங்கிறனால ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் கூடவே பார்த்து என்ஜாய் பண்ணுங்க தான் நான் உங்களுக்கு சஜஸ்ட் பண்றேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி கமெண்ட் ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணி இந்த வீடியோ பிடிக்கலாம் இருக்காங்க டிஸ்லைக் வச்சு கமெண்ட் பண்ணி நம்ம டெலிகிராம் சேனல் லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. ஜாயின் பண்ணிக்கோங்க. டெய்லி உங்களுக்கு அந்த டாடா பை சி யூ ஆன் லவ் யூ வெல்.